இப்போ நான் போகிற இந்த வழியில் போனால் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் மிச்சம் பண்ணலான்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, பாப்பநாயம்பட்டியிலேருந்து கலக்காம்பாடி அப்படிங்கிற ஊருக்கு கரும்புதோரை வழியாக போனோம்னா கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் வருது. ஆனால் இப்போ நம்ம போகிற இந்த வழியில் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரில் போயிடலாம். பட் வழி கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் வாங்க. போயிட்டே இருந்தால் தோப்பு தோட்டன்னு வாய்க்காலை ஒட்டி ஒரு ரோடு போயிட்டே இருந்துச்சு. அங்கே ஒரு அக்கா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா கிட்ட ரூட்டு கேட்டோம். முன்னாடி போய் லெஃப்ட் சைடு போ. இந்த லெஃப்டா கீழே மேலையா இதில் போய் இப்படி திரும்பினாங்க. இதாக தான் இருக்கான். ரைட்டு தான் போட்டுருக்காங்க. கேட்கலாமா? நான் கலக்காம்பாடி இதுலேயே போகணும். சரி சரி. அப்படியே இவங்க 2 பேர்த்தையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரோட்லேயே நேராக போனோம். போகிற வழியில் குறுக்கு ஒரு மயில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அது அப்படியே அழகாக கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் மலைக்கு பக்கமாக போனாக்க தார் ரோடு வந்துருச்சுங்க. பெரிய கோயிலாக இருக்குது. காவல் தெய்வம் தான். ஐநாயிரப்பா கருப்பு நேரம் 5000. இது கருப்பு நேரம் இருக்குது. கருப்பு சாமி தான். 5ஆம் ஆண்டு மாதம் ஆடி அமாவாசை. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா பெரிய மேடு. அமர்க்கலாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு நல்ல மேட்டிலேயே வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி தான் இருந்தது. பார்த்து கீரை எக்ஸ்ட்ரா இருந்துச்சா? நியூட்ரல்லே போட்டேன். 2வது கீரில் தான் போகுது. நம்ம வண்டி 100cc தான் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர்லேயே தான் போக முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் பக்கமாக மலையிலேயே ஏறி வந்து அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. எவ்வளோ தூரம் வரும்? ஊருக்கா? கலகாம்பட்டி பக்கமாக வந்துடும். அடுத்த ஏறி இறங்கினா வந்துடும். ரோடெலாம் நல்லா தான் இருக்குது. ரோடு நல்லா இருக்கு. சொல்லி வாய மூடல. காய்கறி கொஞ்சம் தூரம் இப்படி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் திரும்ப தார் ரோடு வந்துடும்னாங்களா? நல்லா இருக்குது ரோடு. புது ரோடு சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே ரோடு சூப்பராக இருந்துச்சுங்க. அப்போ கலக்காம்பாடின்னு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. மல்ல கட்டாங்குத்து பள்ளமாக தெரியுது. பாலம் போனோம். அப்படி அந்த அடுத்த பாலத்தில் வண்டி போச்சு நினைக்கிறேன். இந்த ரோட வேலை தெரியல. சோழாங்கச்சி தான் இருக்கும். கலக்காம்பாடி மேலே போய் தான் போகணும். ஆறுநாடி கட்டாங்குத்து மேடு. பஸ்ஸெல்லாம் அதில் வர முடியாதா? சைக்கிள் பிக்கப் வேணா மலையை ஏறி முடிச்சாச்சு. இன்னொரு ஊர் வந்தாச்சு. பக்கம் ரொம்ப பக்கம்தான். ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தானே வரும். அதில் வந்தாக்க 20 கிலோமீட்டருக்கு வந்துடும்ல. ரொம்ப தூரம். பாப்பனம் இது கரும்புதுறையிலேருந்தே 10-15 கிலோமீட்டர். நம்ம சூளாங்குறிச்சி தான் தாண்டி இந்த தேக்கால வந்துடுறோமா? சூளாங்குறிச்சி தாண்டி இந்த சைடு வந்துடும். கோயில்
தான் இந்த இடத்துல ஒரு ஊர் மாதிரியா? இதாகுமா? ரோடு எங்கேயும் தெரியல. எங்கேயும் தெரியல. இங்கே தான் தெரியுது. இதில் போகணும். அப்போ அது வீதி தான் ரோடு போ. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு இடத்துல கலக்காம்பாடிக்குள்ளே வந்து ஒரு முட்டு சந்தில் வந்து நின்றுட்டோம். அதுக்கப்புறமா திரும்பவும் சூளாங்குறிச்சிக்கு எப்படி போகணும்னு வழி கேட்டு ரிட்டர்ன் போகணும். எந்த ரோடு? சரி, இப்போ இந்த ரோட்டில் போகணுங்களா? இதில் போய் அப்படி இப்போ இல்லை சூளாங்குறிச்சி ஏன்னா ஒரு தாண்டோன்னு ஒரு ஊர் வீதி தான் வந்துச்சேன். ஃபஸ்ட்டு கருங்கல் என்ன சூளாங்குறிச்சியா? இதுதான் மெயின் ரோடு. இதுதான் ரோடு. இதெல்லாம் பைக்கெல்லாம் மோட்டர் வச்சுட்டு வந்தோம் வச்சுக்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக நாங்கள் சூளாங்குறிச்சிக்கு தான் போகணும். இங்கே வந்தாக்க இங்கேயும் 2 ரோடு பிரிஞ்சிச்சு. அந்த இடத்துல எப்படி போகணுன்னு தெரியல. அப்புறம் ஒரு பாட்டிக்கிட்ட தான் எப்படி போகணுன்னு கேட்டோம். அவங்களும் அங்கேருந்து எங்கள் கிட்ட வந்து வழி சொல்லிட்டு போனாங்க. இதில் போகணுமா? சரி. சரி. இப்படி போனால் கலக்காம்பாடி. இதுதான் கலக்காம்பாடி. இதுதான் கலக்காம்பாடி. அதுதான் இந்த ரோடு இதுதான் கலக்காம்பாடி. பஸ் வந்து இங்கே தான் திரும்ப மாட்டேங்குது. இந்த இடத்துலையா? இதான் ரவுண்டு வருது. இல்லை ரவுண்டானா? கலக்காம்பாடி அடுத்த இப்போ நம்ம கலக்காம்பாடி தாண்டி தானே போனோம். எனக்கு ஒரு கலக்காம்பாடி பார்த்துக்குங்க. கலக்காம்பாடி ஏடி சரணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி எந்த ஏரியாவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாழப்பாடி வட்டாரம் பேஜை ஃபாலோ பண்ணிக்குவாங்க.